அதே போல தான் ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த சத்தியம் வேதத்திலேருந்து நீ கற்றுக்கொண்டிருக்கிற அந்த சத்தியத்தை என்ன பண்ணு, பிசாசுனுடைய அந்த தந்திரமான பொய்கள் மனதின் எண்ணங்களுக்குள்ளாக போய்விடாதபடி என்ன பண்ணு, தேவனுடைய வார்த்தையின் சத்தியத்தை மனதின் எண்ணங்களிலே உறுதியாக என்ன செய், பதித்துக்கொள். அதை உறுதியாக பதித்துக்கொள். எப்படி ஒரு பெல்ட்டை நம்ம உறுதியாக சரீரத்தில் அணிந்து கொள்வதன் மூலம் நாம் அணிந்திருக்கும் அந்த ஆடை எப்படி அது உறுதியாக இருக்கிறதோ, அதை போல் தேவனுடைய வார்த்தையின் சத்தியத்தை என்ன பண்ணு, மனதின் எண்ணங்களில் ஆழமாக பதித்துக்கொள். மனதின் அறையில் அதை உறுதியாக என்ன செய், கட்டிக்கொள் ஆண்டவர் சொல்கிறார். அப்போ என்னாகும், மனதின் எண்ணங்களில் தேவனுடைய வார்த்தையின் சத்தியம் ஆழமாக பதிய என்ன ஆகும், இப்போ பிசாசு அவரோட தந்திரமான பொய்களை பேசும்போது நாம் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருந்து உடனே அதை என்ன செய்வோம், கண்டுகொள்வோம்.